சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மனோரே, என்ன அமைதியா இருக்க? உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வேடிக்கை பார்த்து நிக்கிற. இவ்வளவு பிரச்சனைக்கு நீ தான் காரணம். ஆமாங்க, இவ்வளவு பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நான் இங்க வந்திருக்கவே கூடாதுங்க, வந்ததுதான் தப்பு. மா, நீங்க வந்தத யாருமே தப்புன்னு சொல்லலம்மா. நீங்களா ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம இருங்கம்மா. அப்பா, நீங்க வேற ஏன்பா மறுபடியும் பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க? பிரபு, இப்ப என்னப்பா பண்றது? டேய், இந்த புடவை வாங்க முடியாதுன்னு சொல்லு. அத வச்சு இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தி காட்டுறேன். ஆதிர, உங்க அம்மா எடுத்த புடவை எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. எனக்கு இவ்ளோ விலையில புடவை வேணாங்க. ஏய், இந்த புடவை தான் எனக்கு பிடிச்ச புடவை. இத நீ வாங்குறதா இருந்தா நான் இங்க இருக்க, இல்லன்னா நான் போறேன். நீயும் உன் அப்பாவும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வாங்க. நான் ஒண்ணு சொல்லல. அம்மா அம்மா அம்மா, இருங்கம்மா. விடு, என்ன இதுக்கு மேல நான் இங்க இருந்தேன்னா எனக்கு மரியாதை கெட்டுரும். அம்மா, நீ இப்படி பாதிலே போனாதாம்மா மரியாதை இல்லாம இருக்கும். ஆமாமா, ஏமா இப்படி முறம் பிடிச்சிட்டு இருக்க? உங்க யார்கிட்ட எனக்கு எந்த பேச்சும் கிடையாது. ஏய், கைய விடுறே. அம்மா அம்மா ப்ளீஸ், வேண்டாம்மா. அம்மா மனோரே, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுல எல்லாரும் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம பொண்ணை பத்தி என்ன நினைப்பாங்க? அவ வாழ போற வீடு இல்லையா அது? ஏங்க, என் அக்கா கௌரி உயிரோட இருந்து எனக்கு பதிலா அவ இந்த இடத்துல இருந்திருந்தா இப்ப நான் என்ன பேசுறேனோ சொல்றேனோ அததான் அவளும் பேசியிருப்பா, சொல்லியிருப்பா. நம்ம ஆதிரையோட கல்யாணத்தை மண்டபத்துல நடத்தணும், நல்லா சாப்பாடு போடணும், ஆடி பாடி கொண்டாடணும் மட்டும் என் அக்கா ஆசைப்படல. புடவை விலை அதிகமா எல்லாரும் பாக்குறவங்க சந்தோஷப்படுற மாதிரி, ஆதிரைய பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரியும் ஆதிரைக்கு கல்யாண புடவை எடுக்கணும்னு தான் என் அக்கா ஆசைப்பட்டிருப்பா. அந்த ஆசைய இவங்களால நிறைவேற்ற முடியலன்னு சொல்லுங்க, கையில இருக்கிற வலையில செயினே கழட்டி தரேன், ஆதிரைக்கு இந்த புடவையை வாங்கி கொடுங்க. பிரபு, எப்ப சம்பந்தியம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்களோ, இதுக்கப்புறமும் அந்த புடவைய நாம வாங்கலைன்னா அது சரியா இருக்காதுப்பா. பணத்தை விட மான மரியாதை தான்ப்பா ரொம்ப முக்கியம். என்ன மாமா நீங்க? ஆதிர, உன் மாமா சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. உங்க கல்யாணம் எந்த குறையும் இல்லாம நடக்கணும். கல்யாண புடவை விஷயத்துல மனோகரி மனசு குறப்பட்டுக்க வேண்டாம். மச்சான், கல்யாணம் 1 லட்ச ரூபா புடவையால் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. அதோட இல்லாம உன் சித்தப்பா கிட்டே நீ தோத்து போயிடுவ, பாத்துக்க. ஆதிர, உங்க அம்மா பேசினது ரொம்ப தப்பு. இங்க சுயமரியாதையை சீண்டி பாக்குற மாதிரி பேசிட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்கேன்னா அதுக்கு நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு தான் காரணம். உன் அம்மா ஆசைப்பட்ட மாதிரியே 1 லட்ச ரூபா புடவை நீ எடுத்துக்கோ.